இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காதல் கல்யாணம்னு எவன் கூடிய ஊரை சுத்திட்டு அவனோட குழந்தைக்கு தாயாயிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு அபார்ஷன் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டா அவளை தாலி கட்டி நான் ஏத்துக்கணுமா? வம்சே, என் பொண்ணை பத்தி மட்டும் தப்பா பேசாத. என்னங்க பேச வேணாம்னு சொல்றீங்க? அவன் தான் சாட்சி ஆதாரத்தோட எல்லாத்தையும் காமிச்சான்ல. அது எல்லாமே போய். சத்தியமா சொல்றாம யாருன்னு எனக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன். இவளை நம்புறதுக்கு என்னடா இருக்கு? அபூர்வா மூலமா வந்த சம்பந்தம் சொல்லி பெரிய எடுத்த சம்பந்தம் நினைச்சேன். இப்படி ஒரு கேடு கெட்ட சம்பந்தமா இருக்கும்னு இப்பதான்டா புரியுது. என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? வாடா போலாம். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. மனமட வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடும். அதுக்காக எவன் புள்ளையோ வயிற்றுல சுமந்தவள ஏன் புள்ள கல்யாணம் பண்ணிக்கணுமா? நாங்க வரதட்சணை கேட்டோன்றதுக்காக உன் பொண்ணு எவன் கூட சுத்தினாலும் கண்டுக்காம விட்டணும்னு சொல்ல வரியா? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நினைக்கிற? டேய், வாடா போலாம். இங்க பாருங்க, உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க. ஏதோ சரத் சந்திரா வீட்டு சம்பந்தங்கிறதுனால வந்தோம். சிச்சி, ஐயோ, இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உங்க வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டோம். டேய், இன்னும் என்னடா பாத்துட்டு நிக்கிற? வாடா, வா. உங்களுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம். ஆனா என் இதுவுக்கு என்ன தெரியும். அழாதம்மா. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். மாமா, சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. ஆனா என்கிட்ட இருந்த மோதிரம் அவன் கிட்ட எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. நீ இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்த என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? முதல்ல அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். அவன் யாருன்னே தெரியல. அவன் சொன்னதை நம்பி வம்சி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டானே அத்தை. அவங்க நம்பின மாதிரி வந்தவங்க எத்தனை பேரு நம்பினாங்களோ. யார் இத நம்பனா நமக்கு என்னம்மா? அக்காவை பத்தி நமக்கு தெரியும்ல. நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு வயசு பொண்ணு மேல களங்கம் வந்துடுச்சுன்னா அதுல அவ தப்பு இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாரும் அந்த தப்பதான் யோசிப்பாங்க. அத பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. பேசுறவங்க என்ன பண்ணாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பத்திலாம் நம்ம எதுக்கு இப்ப யோசிக்கணும்? முதல்ல அவன் யாரு, இங்க எப்படி வந்தா, எத்தனை பேர் இருந்தோ நம்ம ஏதாவது பண்ணிடுவோன்னு ஒரு சின்ன பயம் கூட இல்லாம எப்படி உள்ள வந்தா? யாரோட சப்போர்ட்டை வச்சு அவன் இவ்வளவு தைரியமா பேசினா? சார் 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 இத கொஞ்சம் பாருங்க சார்.
இந்துவும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். எல்லாரும் முன்னாடி வந்து நீ இப்படி பிரச்சனை பண்ணனா நீ சொல்றதெல்லாம் நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்றத நம்ப வேண்டாம் சார். இது உங்க இந்து தானே? இதுதான் சார் என் சாட்சி. வந்தவன் யாருன்னு இந்துக்கு கூட தெரியாதுண்ணா. ஆனா அவன் எல்லார் முன்னாடியும் இந்துவை ரொம்ப கேவலப்படுத்திட்டான். இந்த நேரம் வரைக்கும் கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. வந்தவன் இந்துவோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்தலன்னு இந்துவோட கேரக்டரை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இப்படிப்பட்ட ஒருத்தி எங்க வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போக மாட்டோம்னு மண்டபத்துல இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்கண்ணா. ஏதோ நடக்க போகுது. இந்துவோட கல்யாணத்தை பாத்துக்கிறது உன் பொறுப்புன்னு அவன் மண்டபத்துல வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசின பேச்சு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலண்ணா. இந்து கல்யாணம் நிக்கும் போது நான் கையால் ஆகாதவ மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நீதான் காரணம்னு சொல்றாங்க. சார் இத கொஞ்சம் பாருங்க சார். அது எல்லாமே போய் நிஜமா அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன். ஏதோ சரத்சந்திரா வீட்டு சம்பந்தங்கிறதுனால வந்தோம். சிச்சி, ஐயோ, இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உங்க வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டோம். ஐயோ